அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீதமான பொரியல் கிரேவியை வச்சு ஒரு டேஸ்டியான டிஷ் தான் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது கண்டிப்பாக குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு மீதமான மஷ்ரூம் கிரேவி, மீதமான உருளைக்கிழங்கு பொரியல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இது என்ன டிஷ்ஷாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு நான் 2 வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் பிரெட் டோஸ்டரில் வச்சு நான் ஹீட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட உருளைக்கிழங்கு பொரியலும் மஷ்ரூம் கிரேவியும் மீதமாக இருந்தது. உங்ககிட்ட என்ன காய்கறி பொரியல் இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி இல்லைனாலும் பரவாயில்ல, இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் வைக்கணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட உள்ள உருளைக்கிழங்கு பொரியலையும் அந்த மஷ்ரூம் கிரேவியும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்டஃப் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வச்சாலுமே இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இதோட சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை, கெச்சப் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டோஸ்டர் வச்சு தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 2 பக்கமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகும். இப்போ நம்ம இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஹோம்மேட் சாண்ட்விச் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம இதை குவிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் மீதமான பொரியல் கிரேவி வச்சு நம்ம டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.